இன்றைக்கி ஒரு ரசமலாய் கேக் மேக்கிங் வீடியோ பார்க்கலாமா? இந்த கேக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கஸ்டமைஸ்டு கேக் தான். ஃபாண்டன்ட்டில் ஃப்ளார் செஞ்சு வச்சுருக்கேன், மேலே ரசமலாய் வச்சுருக்கேன். டாப்பர் கூட பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டாப்பர் தான். வாங்க நான் இந்த கேக் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்துடலாம். இந்த கேக் நான் மார்னிங்கே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதனால் ஃபர்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடலான்னு மல்லி சப்பாத்தி செஞ்சிட்ருக்கேன். இந்த சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக பட்டாணி கிரேவி வச்சுருந்தேன். சாப்பிட்டுட்டு தெம்பாக ஃபர்ஸ்ட்டு ப்ரௌனி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா ஹெல்த் மிக்ஸ் ப்ரௌனி. இதுவும் அவங்க தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு டார்க் சாக்லேட்டும் பட்டரும் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துட்டேன். அது ஆறுற நேரத்தில் நம்ம டின்னில் பார்ச்மெண்ட் பேப்பரை லைன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஹெல்த் மிக்ஸு, ஜாக்ரி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஓடிஜியில் பேக் பண்ண வச்சுட்டேன். இந்த ப்ரௌனியில் பார்த்திங்கன்னா நான் நிறைய சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். ப்ரௌனி பேக் ஆகிற டைமில் நம்ம கேக்குக்கு தேவையான ரசமலாய் செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு அதுக்கு பாலில் தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணி கொதிக்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாதாம் பவுடரை ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டேன். பால் ஆடுற டைமில் நம்ம கேக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஃபாண்டன்ட்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேக்குக்கு தேவையான ஃப்ளார் ஃபாண்டன்ட்டில் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே ப்ரௌனி அழகாக பேக் ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக க்ரிங்கிள் டாப் மேலே வந்திருக்கு பாருங்கள். ப்ரௌனி ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஈக்குவலாக பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரசமலாய் கேக்குக்கு தேவையான ஸ்பாஞ்ச் செஞ்சு எடுத்துக்கலாம். கேக் பேக் ஆகிற டைமில் விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிடலாம். நான் பார்த்திங்கன்னா இந்த விப்பிங் க்ரீமில் எல்லோ கலர் ஃபுட் ஜெல் 2 drops ஆட் பண்ணி நல்லா ஸ்டிஃப் பீக் வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு ஸ்டிஃபாக இருக்கணும். அதுக்கப்புறம் ரசகுல்லாஸ்லாம் அந்த பாலில் ஊற வச்சு எடுத்துட்டேன். ரசமலாய்ஸ்லாம் நல்லா ஊறினதுக்கப்புறம் அது தனியாக குட்டி குட்டியாக பீஸ் போட்டு எடுத்துட்டேன். அதோட பாலை தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த கேக் பார்த்திங்கன்னா ஹைட்டு கம்மியாகவும் பிரெட் அதிகமாகவும் இருக்கிறதுனால கேக்கை 2 லேயர்ஸாக கட் பண்ணி அதில் ஃபர்ஸ்ட்டு மில்கில் சோக் பண்ணிவிட்டு விப்பிங் க்ரீம் அப்புறம் குட்டி குட்டி ரசமலாய்ஸில் நிறையா ஃபில் பண்ணி க்ரம் கோட் கொடுத்து 10 minutes ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மெயின் கோட்டிங் கொடுத்து சைடில் கொஞ்சம் சின்னதாக டிசைன் கொடுத்து எடுத்துட்டேன். அப்புறம் பேஸ்கெட் நாசில் யூஸ் பண்ணி ரசமலாய்ஸ் அப்புறம் ஃபாண்டன்ட் ஃப்ளார்ஸ்லாம் டெக்கரேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் கேக்கோட அவுட்புட் இருந்தது. இது கொஞ்சம் சிம்பிளாக இருந்தனால பர்த்டே பாப்பாவுக்கு பிங்க் கலர் ரொம்ப பிடிக்குங்கிறனால பிங்க் கலரில் ஸ்டார் ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி எடுத்துட்டேன். ஃபைனலாக கேக்கோட அவுட்புட் இப்படி தான் இருந்தது. எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரௌனிஸ் அவைலபிளாக இருக்குது. நார்மல் சாக்லேட் ப்ரௌனி, ராகி, மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, ஹெல்த் மிக்ஸ் ப்ரௌனிஸ்னு நிறைய ஹெல்தி வெர்ஷன் ப்ரௌனிஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கும் வேணும்னா இன்ஸ்டாகிராமில் தர்ஷனா ஹோம் பேக்ஸ்க்கு டிஎம் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் த்ரூ அவுட் தமிழ்நாடு அண்ட் சவுத் இந்தியா கொரியர் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ப்ரௌனியும் கேக்கும் பேக் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். இந்த கேக் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஆர்டர் பண்ண கேக். மிக்கி மவுஸ் கேக் ஆர்டர் கொடுத்துருந்தாங்கல்ல, அவங்க தான் அவங்க பொண்ணுக்காக இன்றைக்கி ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் டெலிவரி கொடுக்க போனப்போ தான் பார்த்தோம் வண்டிக்குள்ளேயே கேக் போகலை. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணலான்னு யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நானும் கிளம்பி போய் சேஃபாக கேக்கை டெலிவரி கொடுத்துட்டு வந்துட்டோம். உங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமைஸ்ட் கேக்ஸ் ஆர்டர் பண்ணணுன்னா
இன்ஸ்டாகிராமில் தர்ஷனா ஹோம் பேக்ஸ்க்கு டிஎம் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஃப்ரெஷ் க்ரீம்ஸ் கேக்ஸ் வந்து கோயம்புத்தூரில் மட்டும் டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.